ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்ஸ் அப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஹாஸ்டலில் இருக்கிறவங்க அவங்கவுங்க ஹெல்த்தை எப்படி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம அதிக நியூட்ரிஷன்ஸ்லையும் போகக்கூடாது, நியூட்ரிஷன்ஸ் டெஃபிஷியன்சியாகவும் நம்ம ஆகிடக்கூடாது. ஏன்னா ஹாஸ்டல் ஃபுட் எப்போதுமே சரி, யாருக்காக இருந்தாலுமே சரி, அவ்வளவோ ஒத்துக்காது. டேஸ்ட்டும் அவங்களுக்கு நல்லா இருக்காது. ஒரு சில பேருக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, அதனால் சாப்பிடாமே இருப்பாங்க. சாக்லேட், பிஸ்கெட், ஸ்நாக்ஸ் அதை மாதிரி மட்டும் சாப்பிட்டு நிறையா பேர் இருப்பாங்க. அதை மாதிரி மட்டும் நம்ம இல்லாமல் வேறு எந்தெந்த வழியில் நம்ம லைஃப்பை வந்து ஹெல்த்தியாக லீட் பண்ணுறது. ஏன்னா ஹாஸ்டலில் நமக்கு உடம்பு சரியில்லைன்ற போது ஒரு சில பேர் ஹெல்ப்புக்கு இருப்பாங்க, ஒரு சில பேர் ஹெல்ப்புக்கும் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளே தான் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நமக்கு வந்து அதிகமாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், நம்ம ஹாஸ்டல் லைஃப்பில் எப்படி நம்மளோட நியூட்ரிஷன்ஸ் டெஃபிஷியன்ஸை கம்மியாக்காமல் அதே லெவலில் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து நிறையா தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிறதுனால என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த டெஃபிஷியன்சி, எந்த நியூட்ரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது, யாராக இருந்தாலுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தண்ணி நிறையா குடிக்க சொல்லுறது தான். மினிமம் 2 to 3 liters ஆஃப் வாட்டர் ஒரு நாளைக்கு குடிக்கணும். காலையில் ஒரு 1/2 லிட்டர் கண்டிப்பாக நம்ம ஏஞ்ச உடனே நம்ம பாடியில் இருக்க ஃபுல் டாக்ஸின்ஸையும் ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு மார்னிங் நம்ம வாட்டர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டலில் செல்ஃப் குக்கிங் தான் விட மாட்டாங்க. மற்றபடி ஃப்ரூட்ஸு நட்ஸ்லாம் வாங்கிறதுக்கு கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக நம்ம வாங்கி அதை சாப்பிட்டோன்னா நம்மளோட வாட்டர் கண்டென்ட்டும் குறையாது, நம்மளோட மற்ற நியூட்ரிஷன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸும் வந்து நமக்கு நிறையாவே கிடைக்கும். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பீரியட்ஸ் கிராம்ப்ஸ் நிறையா பேருக்கு நிற்கும், பீரியட்ஸ் ரெகுலராக ஆகும், நம்ம ஹேர், ஸ்கின் எல்லாமே அழகாக மெயின்டைன் ஆகும். லைக் மற்ற நம்ம ஒரு ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஒரு டேப்லெட்டோ ஒரு நியூட்ரியன்ட் பவுடர் அது மாதிரிலாம் குடிக்கிறதுக்கு ஃப்ரூட்ஸு நட்ஸுன்ற நேச்சுரல் வேலையை நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். செகண்ட் திங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்டிவிட்டமின் டேப்லெட். ஸோ ஃப்ரூட்ஸும் வந்து ரொம்ப வாங்க முடியாத ரிமோட் பிளேசஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி கேர்ள்ஸ் ரொம்ப அனிமிக்காக இருந்தீங்கன்னா விட்டமின் டேப்லெட் யூஸ் பண்ணலாம். விட்டமின் டேப்லெட் எப்படின்னா, 30 days ஒரு மந்தில் இருக்குன்னா 30 daysமே போடக்கூடாது, 15 days போடணும். ஃபர்ஸ்ட் 15 ஆர் லாஸ்ட் 15 இன்னொரு 15 days கேப் விட்டு தான் நம்ம செகண்ட் டைம் விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். நம்ம தொடர்ந்து கண்டினியூஸாக எடுத்திங்கன்னா அதோட கண்டென்ட், விட்டமின்ஸோட கண்டென்ட் மட்டும் நம்ம பாடியில் அதிகமாகி அதுவே எக்ஸஸ் ஆகி நிறையா பாதிப்புகளை நமக்கு கொடுக்கும். ஸோ எந்த ஒரு மல்டிவிட்டமின் டேப்லெட் எடுக்கிறதுக்கு முன்னாடியுமே உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ஒரு மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணி எடுத்தால் தான் அந்த நியூட்ரியன்ஸ் நம்ம உடம்புலே தங்கும். செகண்ட் திங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கிளீன்லினஸ். இதுதான் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். செல்ஃப் கிளீன்லினஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம குளிக்கிறது, நம்ம துணி துவைக்கிறது, அப்புறம் நம்ம நெயில்ஸ் கட் பண்ணுறது, ஹேர் க்ளீனாக வச்சுக்கிறது, அதுலேருந்தே எல்லாமே ஆரம்பிக்குது. செல்ஃப் கிளீன்லினஸில் நம்ம 2 நாளைக்கு ஒரு வாட்டி குளிக்கிறோமோ, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி குளிக்கிறோம், குளிக்கிறதையும் நீட்டாக ஒழுங்காக குளிக்கணும். சப்போஸ் இப்போ நம்ம வின்டர் பிளேஸ்லலாம் இருக்கோன்னா குளிக்கவே மாட்டாங்க ஒரு சில பேர், ஒரு 1 week ஆர் 2 weeksக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களால் குளிக்க முடியலன்னா 2 days ஒன்ஸ் ஆர் டெய்லி ஒன்ஸ் ஆச்சும் நம்மளோட இன்னர் வேர்ஸை மாற்றிட்டே இருக்கணும். இல்லைனா அதில் இருக்க பாக்டீரியாவே ரொம்ப அதிகமாகி நம்ம வெஜைனா வழியாவோ இல்லை பாய்ஸ்னால் பீனஸ் வழியாகவே உள்ளே போயிடும். அதுவே அவங்களுக்கு நிறையா பாதிப்புகளை கொடுக்கும். ஸோ இன்னர் வேற கம்ப்ளீட்லி நம்ம டெய்லி ஒன்ஸ் மாற்றி ஆகணும். அதுவே ஒரு வாரத்தும் ப்ரலாங் பண்ணி போட்டால் யாராக இருந்தாலுமே யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக வரும். ஸோ செல்ஃப் கிளீன்லினஸ் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி இன்னர் வேர் துவைக்கிறோன்னா மேபி ஹாட் வாட்டர் ஆர் டெட்டால், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி டிஸ்இன்ஃபெக்டன்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டு நம்ம வாஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. செகண்ட் திங் என்ன வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட ஹேர் அண்ட் ஸ்கின் அது எல்லாத்தையுமே நம்ம அழகாக வச்சுக்கணுன்னு தான் பார்ப்போம். இப்போ சப்போஸ் காலேஜ்லாம் போகிறோமோ நம்ம கண்டிப்பாக அட்ராக்ஷனுக்காக நம்ம அழகாக இன்னும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிப்போம். ஸோ அதற்காகவும் நம்ம இந்த ஃப்ரூட்ஸ், இந்த செல்ஃப் கிளீன்லினஸ் இது எல்லாமே கண்டினியூ ஆச்சுன்னா எல்லாமே அட்ராக்டிவாக மாறும் தானா. இஃப் சப்போஸ் வந்து இப்போ நம்ம ஹாஸ்டலெலாம் வந்து ஹாட் வாட்டருக்கு கெட்டில் யூஸ் பண்ண அலோவ் பண்ணுறாங்கன்னா, கெட்டிலில் மேகி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஆர்எல்ஸ் ஏதாவது
நார் சூப் அதை மாதிரி ஏதாவது ஜங்க் ஃபுட்டாக எடுத்து சாப்பிட்றதுக்கு எக்ஸ் பாயில் பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் ஐடியா தான். ஏன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியம். ப்ரோட்டீன் வந்து வைட்டமின் டேப்லெட்ஸில் கிடைக்காது, ஃப்ரூட்ஸ்லேயும் அவ்வளோவா இருக்காது. ஸோ அதனால் நம்ம மேகி அது மாதிரி ஏதாவது ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நியூட்ரிஷன்ஸாக நம்ம வந்து எக் சாப்பிட்லாம். தேர்ட் வந்து கடைசியாக என்ன சொல்லணும்னா, கண்டிப்பாக நம்ம 8 ஹவர்ஸ் தூங்கியே ஆகணும். 8 ஹவர்ஸ் தூக்கம் இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த டே ஃபுல்லாக ஒரு ட்ரௌசினஸ் இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். தூக்கம் இல்லாமல் இருக்காதீங்க, இல்லைன்னா உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான டேவை உங்களால் லீட் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வான் போல் வளரும், வளமுடன் வாழ்வோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.